بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد போல் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளி வாயிலில் ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான காரியங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, துல்காதா துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட அதே போன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை செவிமடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய இந்த ஹுத்பாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலும் இறுதியுமாக செய்த அந்த ஹஜ்ஜிலே அவர்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு ஆற்றிய உரை ஹஜ்ஜத்துல், அதாவது இறுதி பேருரை என்று நாங்கள் சொல்கின்றோம். அந்த ஹுத்பத்து ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய நபிகளாருடைய இறுதி பேருரையிலிருந்து ஒரு சில விடயங்களை இந்த நேரத்துக்குள் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால் மதீனாவிலே ஹிஜ்ரி 10வது ஆண்டு, அவர்கள் 9 வருடங்களாக ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை. ஹிஜ்ரி 10வது ஆண்டு மக்களுக்கு அறிவிப்பு விடுக்கின்றார்கள். சும்மா அஸ்ஸன ஃபில் ஆஷிரா, ஜாபிர் ரலியல்லாஹு அவருடைய அறிவிப்பிலே வரக்கூடிய செய்தியிலே புகாரியிலே இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். 10வது வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவதாக அழைப்பு விடுக்கின்றார்கள். இந்த அழைப்பை செவிமடுத்ததன் பின்னால் பல பிரதேசங்களில் இருந்தும் மக்கள் மதீனாவை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். ஃபகதிமல் மதீனத பஷருன் கசீருன், அதிகமான மனிதர்கள் மதீனாவை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், நபிகளாரோடு சேர்ந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதற்காக அன்றைய அந்த மதீனாவை சூழ இருந்த பல பிரதேசங்களிலிருந்து மக்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் சேர்த்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். அங்கே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்கள். இந்த ஹஜ்ஜுடைய கடமையிலே நபிகளாருடைய இறுதி பேருரை என்று சொல்லப்படுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே வைத்து ஹிஜ்ரி, அதாவது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 9 அரஃபாவிலே வைத்து மக்களுக்கு சில செய்திகளை சொன்னார்கள். பத்னுல் வாதி
என்ற அந்த இடத்திலே சூரியன் சாய்ந்ததன் பின்னால் அவர்கள் மக்களை நோக்கி உபதேசம் செய்கின்றார்கள். அதே போன்று மினாவிலே யவுமுன் நஹர் 10வது நாள் மினாவில் வைத்தும் மக்களுக்கு சில உபதேசங்களை செய்கின்றார்கள். இந்த உபதேசங்கள் தான் நபிகளாருடைய இறுதி பேருரையாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 23 வருட காலத்தில் என்னென்ன போதனைகளை எல்லாம் அவர்கள் மக்களுக்கு செய்தார்களோ அந்த போதனைகளை அப்படியே ரத்தின சுருக்கமாக இந்த இறுதி பேருரை என்ற இந்த இடங்களிலே, இந்த அரஃபாவுடைய மினாவுடைய இந்த நாட்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சுருக்கமாக எத்தி வைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்து அந்த 10வது வருடம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். ஆனால் மக்காவிலே இருக்கும்போது அவர்கள் ஹஜ்ஜு செய்து கொண்டுதான் இருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், மக்காவிலே வாழ்ந்த குறைஷிகள் கூட அன்றைய காலத்தில் ஹஜ்ஜை அவர்கள் விட்டதில்லை. ஆனால் அவர்கள் எந்த அமைப்பிலே ஹஜ்ஜு செய்தார்கள் என்பது பற்றி வரவில்லை. குறைஷிகள் கூட அன்றைய காலத்திலே ஹஜ்ஜு செய்தார்கள். அப்ப குறைஷிகளே ஹஜ்ஜு செய்தார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜை விட்டு இருக்க மாட்டார்கள், அவர்கள் ஹஜ் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் புகாரியுடைய விளக்க உரையிலே எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இறுதி பேருரை என்று சொல்லக்கூடிய இந்த உரைகளிலே அவர்கள் இந்த மனித சமுதாயத்தை நோக்கி பல விடயங்களை எத்தி வைக்கின்றார்கள். உண்மையிலே அவர்கள் சொன்ன அந்த விடயங்கள், ரத்தின சுருக்கமாக சொன்ன அந்த விடயங்கள், இன்றைய உலகத்திலே இதற்கு பின்னால் உலகம் அழிகின்ற வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களும் எல்லா நாட்டவர்களும் இந்த உரையை நல்ல முறையிலே பின்பற்றுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் ஒரு சமாதான பூமியாக அது இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி பேருரையின் மூலமாக எங்களுக்கு பல விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று படிப்பினையாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதிலே முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்திதான், நபிகளாருடைய இறுதி பேருரை எங்களுக்கு உணர்த்துவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகின்றார்கள் என்பதை உணர்த்துகின்ற ஒரு இறுதி பேருரை தான் அது. இதற்கு முன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க இருக்கின்றார்கள் என்பதை சில அடையாளங்கள் மூலமாக, சில செய்திகள் மூலமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 8வது ஆண்டு ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அந்த சூரா இறங்குகின்றது. அந்த சூரா இறங்கியதன் பின்னால் அந்த சூராவுக்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இது நபிகளாருடைய மரணத்தை உணர்த்துகின்றது, நபிகளார் மரணிக்க போகின்றார்கள் என்ற செய்தியை சொல்கின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ் ஹய்யர் லி அப்தின், அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் தேவையா அல்லது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள் தேவையா என்ற ஒரு சாய்ஸை அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு கொடுத்தான். ஃபக்தாரல் அப்து மா இந்தல்லாஹ், அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் என்ன சுகபோகங்கள் இருக்கிறது என்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னபோது ஃபபகா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இதை சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களே நீங்க அழுறீங்க? அப்போது அபூபக்கர் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க போகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க போகின்றார் என்ற செய்தியை எங்களுக்கு சொல்கின்றது. அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்னால் அவர் மரணிக்க போகின்றார். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்திலே வந்து அந்த குர்ஆனை அவர்கள் மீட்டுவார்கள். நபிகளாரோடு சேர்ந்து ஒவ்வொரு வருடம் ஒரு முறை அவ்வாறு மீட்டுவார்கள். ஆனால் நபிகளார் மரணிக்க இருக்கின்ற அந்த வருடம், அதாவது ஹிஜ்ரி 10வது வருடம், இந்த துல்ஹிஜ்ஜாவுக்கு முன்னால் வந்த இந்த கடந்த ரமலான் நாங்கள் சொல்வது போன்று, அப்ப நபிகளாருடைய காலத்திலே துல்ஹிஜ்ஜாவுக்கு முன்னால் வந்த அந்த ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை அந்த குர்ஆனை மீட்டினார்கள், மீட்டி கொடுத்தார், நபிகளாரோடு சேர்ந்து மீட்டினார்கள். அப்ப இது நபிகளாருடைய மரணத்தை உணர்த்துகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இந்த உரையிலே, அதாவது ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபாவிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரையாற்றும் போது சொன்னார்கள், மக்களே லிதாஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபைன்னி லா அத்ரி,
லா அஹஜ்ஜு பாத ஹஜ்ஜதி ஹாதிஹி, இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் நான் ஒரு ஹஜ் செய்வேனா என்று எனக்கு தெரியாது என்று ஒரு அறிவிப்பிலே வருகின்றது. அதே போன்று இன்னொரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபைன்னி லா அத்ரி லா அல்காக்கும் பாத ஆமிஹிம் ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு நிச்சயம் இல்லை, எனக்கு தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் எங்களுக்கு இமாம் அல் புகாரி, முஸ்லிம் இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே இப்படியான செய்திகள் எல்லாம் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே நபிகளாருடைய இந்த இறுதி பேருரை என்பது நபிகளார் மரணிக்க இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்கின்றது. அதனால் தான் அதுக்கு இறுதி பேருரை என்று பின்னால் வந்தவர்கள் அங்கே அதற்கு பெயர் வைத்தார்கள். அதே போன்று அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஹஜ்ஜிலே இருக்கும் போது அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே வைத்து அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், சூரா மாயிதாவிலே வரக்கூடிய அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்ற அந்த வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைக்கின்றான். அந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டால் அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேலை இல்லை, அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேலை இல்லை. எனவே இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அங்கே சொல்கின்றது என்பதை இந்த நபிகளாருடைய ஹுத்பத்து ஹஜ்ஜத்துல் விதாவிலே இருந்து நாங்கள் பெறக்கூடிய ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, இதனால் தான் நபிகளார் அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிறை 12 அவர்கள் மரணிக்கின்றார்கள். அப்ப ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு 2.5 மாதங்கள் இந்த அளவுக்கு தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அதன் பின்னால் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இது முதலாவது. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து மக்களை நோக்கி சொன்னார்கள், அலா இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருடைய உயிரும், உங்கள் ஒவ்வொருவருடைய பொருளும், அதே போன்று உங்கள் ஒவ்வொருவருடைய மானமும் புனிதமானது. எந்த அளவு புனிதமானது, இந்த காபத்துல்லா எவ்வாறு புனிதமானதோ, இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் எவ்வாறு புனிதமானதோ, இந்த இடம் எவ்வாறு புனிதமானதோ அதே போன்று உங்கள் ஒவ்வொருடைய உயிரும் பொருளும் மானமும் புனிதமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்வதன் மூலமாக மனித சமுதாயத்துக்கு மனித உரிமைகள் சரியான முறையிலே பேணப்பட வேண்டும் என்பதை தெளிவாக எத்தி வைக்கின்றார்கள். இங்கே இன்றைய உலகத்திலே நாங்கள் மனித உரிமைகள் சர்வசாதாரணமாக துச்சமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். மனிதர்களை கொலை செய்வது என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. மனிதர்களுடைய பொருளாதாரத்தை திருடுவது அல்லது ஏதோ அமைப்பை அபகரிப்பது என்பது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. மனிதர்களுடைய மானங்களை இல்லாமல் செய்வது என்பது இன்றைய சோசியல் மீடியாக்கள் மூலமாக எல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே அந்த மக்கள் சமுதாயத்தை நோக்கி எத்தி வைத்தார்கள். உங்கள் ஒவ்வொருடைய பொருள், உயிர், பொருள், பொருளாதார மானம் எல்லாமே புனிதமானது என்று சொன்ன செய்தியை நாங்கள் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் ஹதீஸிலும் அதே போன்று குர்ஆனிலும் இந்த மூன்றையும் மீறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கான தண்டனைகள், அதற்கான குற்ற பரிகாரங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. ஒருவனை கொலை செய்தால் அதற்குரிய தண்டனை என்ன என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அதே போன்று ஒருவருடைய பொருளாதாரத்தை திருடினால், அபகரித்தால் அவனுக்குரிய தண்டனை என்ன என்று இஸ்லாம் சொல்கின்றது. அதே போன்று ஒருவனுடைய மானத்தை ஒருவன் போக்கினால், ஒருவருடைய மானத்தை இல்லாமல் செய்தால், அவதூறு சொன்னால் அவனுக்கெல்லாம் என்ன தண்டனை என்பதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்றால் இந்த மூன்றும் எவ்வளவு புனிதமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதே போன்று இதிலிருந்து இன்னும் ஒன்றையும் நாங்கள் விளங்கலாம். அன்றைய காலத்திலே, ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் கூட அந்த மக்களிடத்திலே அந்த மாதம், அதாவது துல்ஹிஜ்ஜா மாதத்தை அவர்கள் புனித மாதமாக கருதினார்கள். புனித மாதங்கள் 4 இருக்கின்றது. அந்த 4ஐயும் புனிதமாக அவர்கள் கருதி வந்தார்கள். அதே போன்று அந்த மக்காவை அவர்கள் புனிதமாக கருதி வந்தார்கள். இதனால் தான் அந்த மக்காவுக்குள் அவர்கள் தவாப் செய்யும் போது கூட நிர்வாணமாக தவாப் செய்யவில்லை. ஏன் நிர்வாணமாக தவாப் செய்யவில்லை? நிர்வாணமாக தவாப் செய்தார்கள். ஏன் நிர்வாணமாக தவாப் செய்தார்கள்? காரணம், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அது ஹராமான அமைப்பில் அல்லது அசிங்கமான தூய்மையற்ற நிலையில் இருக்கும். எனவே அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த தவாப் செய்யும் போது நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நிர்வாணமாக தவாப் செய்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். இந்த அளவுக்கு அவர்கள் புனிதப்படுத்தி இருந்தார்கள். அந்த காபத்துல்லாவை, அந்த மாதத்தை, அந்த இடத்தை எல்லாம் அவர்கள் புனிதப்படுத்தி இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே அங்கே மனிதருடைய அந்த மானத்துக்கு,
பொருளாதாரத்துக்கு, அதே போன்று இந்த கொலைகளுக்கெல்லாம் அவர்களிடத்திலே புனிதத்துவம் இருக்கவில்லை. இதனையும் சேர்த்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வந்த செய்தியை அங்கே அந்த இறுதி பேருரையை சுருக்கமாக சொல்கின்றார்கள். இந்த மூன்றுமே புனிதமானது, இந்த மூன்றும் புனிதமானது என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விடயங்களை இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து நபிகளார் மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒவ்வொரு உபதேசங்களும் இன்றைய உலகத்திலே கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள். அப்படி நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த உலகம் ஒரு சாந்தி பூமியாக, சமாதான பூமியாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து சொன்னார்கள், பெண்களுடைய உரிமைகளை பற்றி சொன்னார்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விடயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அன்றைய அந்த ஜாஹிலியா காலத்திலும் கூட என்னது பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது. அவர்கள் ஆண்களுடைய ஆசைகளை தீர்க்கின்ற ஒரு கருவிகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு அங்கே பொருளாதாரத்தில் எந்த பங்கு, அதாவது வாரிசு சொத்துல எல்லாம் அவர்களுக்கு பங்கு இருக்கவில்லை. அதே போன்று அவர்கள் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைக்கக்கூடிய நிலையெல்லாம் அன்றைய அந்த சமூகத்தில் இருந்தது. இதை நபிகளார் இஸ்லாமிய போதனைகள் நூடாக அவைகளை இல்லாமல் செய்தார்கள். அவைகளைத்தான் சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேருரைகளிலே சொன்னார்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களுடைய உரிமைகள் நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் பெண்களுடைய உரிமைகள் சரியாக அங்கே கொடுக்கப்படவில்லை, வீணாக்கப்பட்டது என்பதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஃபத்தகுல்லாஹ், பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவர்களுக்குள்ள உரிமையை நீங்கள் கொடுங்கள். இங்கே பொதுவாக நபிகளார் பெண்கள் என்று சொன்னாலும் குறிப்பாக அங்கே மனைவிமார்களை அல்லாஹ்வுடைய தூதர் நாடுகின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னகுன்ன அகதும் பி அமானி அகதுஹுன்ன பி அமானில்லா, நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அமானிதம். உங்களுடைய மனைவிமார்கள் நீங்க விரும்பி எடுத்துக்கொண்டதல்ல, அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்று தந்திருக்கக்கூடிய அமானிதம். ஃபஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லா, நீங்கள் நிக்காஹ் என்ற அந்த அக்துன் நிக்காஹ் என்ற அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவளை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இல்லாவிட்டால் விபச்சாரம் செய்த அந்த நிலைக்கு போய்விடும். உங்களுடைய மனைவியோடு உங்களுக்குள்ள உரிமை என்ன என்பதையெல்லாம் அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அமானிதம், அந்த அமானிதத்திலே அந்த அமானித விடயத்திலே நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், அவளுக்குள்ள உரிமையை கொடுங்கள். அவளுக்கு உங்களுக்கு இருக்கின்ற உரிமை அவளோடு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதுதான். அதற்கு மேலதிகமாக அவள் ஏதாவது வரம்பு மீறிய செயல்கள், அதாவது ஒழுக்கக்கேடான செயல்களை செய்தால் அந்த நேரத்தில் உங்களை அவளால் கண்டிக்க முடியும். எப்படி கண்டிப்பது? அந்த நேரத்தில் அவளை அடிக்கலாம், முகத்தில் காயம் வராத அமைப்பில் அடிக்க வேண்டும் என்றெல்லாம் பல போதனைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இன்றைய இந்த சமூகத்திலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் கூட எங்களுடைய மனைவிமார்களோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். மனைவிமார்களை அதாவது மிகவும் மோசமான முறையிலே வழிநடாத்தக்கூடியவர்கள் அல்லது மிக மோசமான முறையிலே அவர்களுக்கு அடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மனைவிமார் விடயத்தில் அப்படி இருக்கும்போது ஏனைய பெண்கள் விடயத்தில் எப்படி இருப்பார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கின்றது, உங்களுடைய மனைவிமார்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கின்றது. எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையின் போது மக்களை நோக்கி சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு மனித உரிமைகள், பெண்களுடைய உரிமைகள், ஒவ்வொருவருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் அன்றைக்கே எங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைய காலத்தில் என்ன செய்யலாம், அதான் பார்க்கின்றோம் என்னது, வெறுமனே மார்ச் மாதம் 8ஆம் தேதி வந்தால் மாத்திரம் மகளிர் தினம் என்று சொல்லி பெண்களுடைய உரிமைகள் பற்றி பேசக்கூடிய நிலைமைகள் இன்றைய சமூகத்தில் இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. பெண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான உரிமைகளும், அடிப்படையான உரிமைகளை எல்லாம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை திட்ட தெளிவாக இந்த மார்க்கத்தினுடைய போதனைகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அவர்களுடைய இறுதி பேருரையிலே அந்த மக்களுக்கு முன்னால் அங்கே எத்தி வைக்கின்றார்கள். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த பேருரைகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது ஐயுஹன் நாஸ், மக்களே என்றுதான் அங்கே சொல்லி அழைத்து பல விடயங்களை அவர்கள் சொல்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பான சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வ இன்ன குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் இருந்த எல்லா பழக்க வழக்கங்களும்
மவ்தூஉன் தஹ்த கதமி, என்னுடைய 2 கால்களுக்கு கீழால் நான் போட்டு அப்படி ஏறி மிதிக்கிறேன். அதெல்லாம் இந்த காலுக்கு கீழால தான். அவைகள் எல்லாம் இதற்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது, நடைமுறைப்படுத்த கூடாது. அதெல்லாம் கூடாத விடயங்கள். ஜாஹிலியா கால அந்த மோசமான பழக்க வழக்கங்கள் எல்லாம் கூடாது. அதே போன்று ஜாஹிலியா காலத்திலே இருந்த சில பண்புகள் 2 விடயத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது பழி வாங்குகின்ற ஒரு பழக்கம் அன்றைய காலத்தில் இருந்தது. பழிக்கு பழி வாங்குகின்ற, ஒருவனுக்கு அடித்தால் திருப்பி அடிப்பது, கொலை செய்தால் திருப்பி கொலை செய்வது, இதே போன்று இப்படியான பழிக்கு பழி வாங்குகின்ற அந்த ஒரு நிலை இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இந்த இறுதி ஹஜ்ஜோடு அப்படியே இல்லாமல் செய்கின்றார்கள். அதாவது முதலாவது பழி வாங்குகின்றதை தன்னுடைய குடும்பத்திலிருந்தே நபிகளார் ஆரம்பிக்கிறார்கள். நபிகளாருடைய ஒரு பெரிய தந்தை ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர், ஹாரிஸ் என்பது அப்துல் முத்தலிபுடைய மகன். அவருடைய மகன் ரபியா, அவர் சிறுபிராயத்தில் இருக்கும் போது அவரை பால் குடிப்பதற்காக சாத் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை ஒப்படைத்திருந்தார்கள். இந்த நேரத்திலே சாத் என்ற கோத்திரத்துக்கும் லைஸ் என்ற கோத்திரத்துக்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடக்கின்றது. அன்றைய காலத்தில் யுத்தங்கள் சர்வசாதாரணம். இந்த நேரத்தில் ஒரு கல் வந்து இந்த ரபியாவுடைய மேலே உடம்பிலே படுகின்றது. அதன் மூலமாக அந்த குழந்தை அப்படியே மரணிக்கின்றது. அப்ப அதற்கு பழி வாங்க வேண்டும். அந்த பழி வாங்குதல் என்பது இருக்கு, அது அன்றைய காலத்தில் இருந்தது. பழி வாங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த பழிவாங்கலை முதலாவது நான் இல்லாமல் செய்கின்றேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் இல்லாமல் செய்கிறேன். இதற்கு பின்னால் யாரும் என்ன செய்யக்கூடாது, யாரும் இப்படி பழி வாங்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதே போன்று வட்டி, இந்த வட்டியை இல்லாமல் செய்கின்றார்கள். அதிலும் நபிகளார் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். நபிகளாருடைய அதுவும் ஒரு பெரிய தந்தை அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவர் அன்றைய காலத்திலே வட்டி அந்த தொழிலை செய்து வந்தார். நபிகளார் சொல்கின்றார்கள், இதற்கு பின்னால் இந்த வட்டியை என்பது கிடையாது. நீங்கள் யாருக்காவது வட்டிக்கு கொடுத்திருந்தால் உங்களுக்கு தர வேண்டிய அந்த பணம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும், அதுக்கு மேலதிகமாக எதுவும் உங்களுக்கு வந்து சேராது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு இல்லாமல் செய்தார். இப்படி ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்த பண்புகள் எல்லாம் என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு நான் மிதிக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக, அப்ப இந்த வார்த்தையை நபிகளார் பயன்படுத்துகின்றார் சொன்னால் அந்த ஜாஹிலியா அந்த மோசமான பழக்கங்கள் எந்த அளவுக்கு நபிகளார் அதை இழிவாக கருதி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அன்பான சகோதரர்களை, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே மார்க்கத்தின் பெயரால் மார்க்க சாயங்களை பூசி கூட பழிவாங்கல்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கலாம். மார்க்கத்தின் பெயரால் மார்க்க சாயங்கள் பூசிக்கொண்டெல்லாம் சிலரை பழிவாங்குகின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று வட்டி என்பது சர்வசாதாரணமாக எங்களுக்கு மத்தியில் இன்று இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, சில நேரம் நாங்கள் விரும்பாமலோ சில வட்டிகள் எங்கள் மீது சுமத்தப்படும். அது அல்லாஹு தாலா போதுமானவன். ஆனால் அதையும் தாண்டி நாங்களாக போய் அந்த வட்டியிலே விழுவதிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம், அதே போன்று அல்லாஹ்வோடு யுத்தம் செய்கின்ற அளவுக்கு போக கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாவமான ஒரு விஷயம் வட்டி என்பது. இதெல்லாம் ஜாஹிலியா காலத்திலே சர்வசாதாரணமாக இருந்த விடயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் அப்படியே இல்லாமல் செய்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இப்படியான பல போதனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு அந்த அரஃபாவுடைய பெருவழியிலே வைத்தும் மினாவிலே வைத்தும் அங்கே எத்தி வைக்கின்றார்கள். மனிதர்கள் அந்த போதனைகள் இன்றைய உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால், அதே போன்று ஒவ்வொருவரும் குறிப்பாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை பின்பற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி அடைந்தவர்களாக இலகுவான முறையிலே சுவர்க்கத்தை சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா அதன் மூலமாக கூட எங்களுக்கு தரும். 23 வருட நபிகளுடைய அந்த வாழ்க்கையின் போதனைகளை சுருக்கமாக இந்த இறுதி பேருரைகள் மூலமாக எங்களால் படித்துக் கொள்ள முடியும். எனவே இந்த பேருரைகள் உண்மை தன்மையை அறிந்து இதனை நாங்கள் இந்த பேருரைகளை நல்ல முறையிலே படித்து அறிந்து அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் படிப்பினை பெற்று எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து மக்களுக்கு செய்த உபதேசங்களில் பல்வேறு விடயங்களை அவர்கள் எத்தி வைத்தார்கள். அவைகளில் ஒரு சில விடயங்களைத்தான் இந்த நேரத்தில் உங்களோடு சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன். அதிலே ஒரு செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே நான் 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன். அந்த 2ஐயும் தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை உங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன்,
அதே போன்று என்னுடைய வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் அந்த பேருரையிலே வைத்து மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக அல் குர்ஆனை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். அதற்கு பின்னால் நபிகளாருடைய பொன்மொழிகள் இவைகளை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த பேருரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி அங்கே இந்த உரையிலே மக்களை நோக்கி தெளிவாக சொல்கிறார்கள். அதுக்கு முன்னாலும் பல சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பேருரையிலே ஒவ்வொன்றையும் சுருக்கமாக சொல்லி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தையும் நபிகளார் எத்தி வைக்கின்றார்கள். நீங்கள் இதை பின்பற்றுவீர்களான்னு சொன்னால் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹி, நீங்கள் இதை பின்பற்றும் போது நீங்கள் வழிகட்டு போக மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக கட்டாயமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் அல் குர்ஆனை நாங்கள் எங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை, அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் படிக்க வேண்டும். அதை எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்துக்கும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கின்றானா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்களா என்ற பல செய்திகளை நாங்கள் இதன் மூலமாக அங்கே யோசிக்க வேண்டிய அல்லது சிந்திக்க வேண்டிய கடமைப்பாட்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பான சகோதரர்களே, இந்த உரையிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்கள் ஒவ்வொருவருக்கும் சேர்த்துத்தான் சொன்னார்கள். அதாவது நான் சொல்கின்ற இந்த உரையை நீங்கள் என்ன செய்யுங்கள், எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் யுபல்லிகு ஷாஹித் அல் காயிப. இந்த உரைக்கு அன்றைய அந்த இறுதி பேருரையிலே ஹதீஸ்களை வைத்து இமாம்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அந்த இறுதி பேர் அந்த உரையிலே சஹாபாக்கள் 1,24,000 பேர் அல்லது 1,44,000 பேர் அளவுக்கு அங்கே இருந்தார்கள் என்ற செய்தியை சொல்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த மக்களை நோக்கி சொல்கின்றார்கள், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இந்த விடயங்களை எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். இந்த வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு நான் சொன்ன இந்த விடயங்களை எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த விடயங்கள் எத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் அதை படிக்கின்றோம், பார்க்கின்றோம். இதே போன்று நாங்களும் இந்த மார்க்கத்தை நாங்கள் படிக்கின்றோம். நாங்கள் படிக்கின்ற விஷயங்களை நாங்கள் அடுத்த மனிதர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். நாங்கள் படிக்கின்ற விடயங்கள் அவைகளை நாங்கள் அடுத்த மனிதர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இதற்கு விளக்கமாக இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும்போது, ஒருவன் ஒரு விடயத்தை படிக்கிறான், அவன் அந்த விடயத்தை பற்றி அவனுக்கு முழுமையான அறிவு இருக்காது, ஆனாலும் அவனுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். எனவே அந்த முழுமையான அறிவு இருந்துதான் அவன் அடுத்தவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அப்படி அறிந்து கொண்டால் அது நல்ல, ஆனாலும் அவனுக்கு தெரிந்ததை அவன் என்ன செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்களும் எங்களுக்கு தெரிந்த நாங்கள் செய்கின்ற மார்க்க விடயங்கள், இஸ்லாத்தினுடைய போதனைகள் எங்களோடு இருக்கக்கூடிய ஏனைய சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும், அதேபோல் எங்களுடைய குடும்பத்தவர்கள், ஊரவர்கள், அதேபோல் எங்களோடு பழகக்கூடியவர்களுக்கும் இந்த விடயங்களை நாங்கள் எடுத்துச் சொல்வதென்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கின்றது. எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்ற அந்த பேருரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னொன்றுதான், நீங்கள் இன்னக்கும் லதுஸ்அலூன அன்னி, என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஃபமா அன்தும் காயிலூன், நீங்கள் என்ன சொல்வீர்கள் அந்த நேரத்தில் என்று சொன்னபோது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்கள் அத்தைத்தல் அமானா, அதே போன்று வனசஹ்த, நீங்கள் என்ன செய்ய, உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதத்தை, பொறுப்பை நீங்கள் சரியாக செய்தீர்கள், எங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய விடயங்களை எல்லாம் நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்வோம் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இந்த விரலை வானத்தின் பால் உயர்த்தினார்கள். அதன் பின்னால் பூமியை நோக்கி இவ்வாறு செய்துவிட்டு, அல்லாஹும் மஷ்ஹத், யா அல்லாஹ், இதற்கு நீதான் சாட்சி. அப்ப எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பை நான் சரியான முறையிலே செய்திருக்கிறேன், அதற்கு இந்த மக்கள் சாட்சி, எனவே இதற்கு நீ சாட்சியாக இவர்களை வைத்து உன்னை நான் சாட்சியாக்குகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பொறுப்புகள் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்புகள் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அமானிதங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் இந்த தூதுத்துவத்தை எத்தி வைக்க வேண்டும் என்பது. எனவே அந்த தூதுத்துவத்தை மிக கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் எத்தி வைத்தார்கள். அதற்கு அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே கூடியிருந்த சஹாபாக்கள் சாட்சியாக இருந்தார்கள், சாட்சியாக இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அதே போன்று எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் பொறுப்புகள் இருக்கின்றது. எங்களுடைய பொறுப்புகள் விடயத்திலே நாங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதை பற்றியும் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே மறுமையிலே விசாரிப்பான். எங்களுடைய பொறுப்புகளிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா விசாரிப்பான் என்ற
ஒரு பயம், அச்சம் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த உபதேசத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்கள், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ஏராளமான செய்திகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய செய்திகள், அவர்களுக்கு பின்னால் உலகம் அழிகின்ற வரைக்கும் வரக்கூடிய மக்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயங்களை ரத்தின சுருக்கமாக அவர்களுடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து மக்களை நோக்கி ஏற்றி வைத்தார்கள். அதனுடைய ஒரு சில விடயங்களை தான் இன்றைய ஹுத்பாவின் மூலமாக உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்தேன். இதிலே நிறைய விடயங்கள் இருக்கின்றது. எனவே சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் நபிகளாருடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரை என்று எத்தனையோ இருக்கின்றது, அவைகளை நீங்கள் படியுங்கள், படித்து அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். அதே போன்று அடுத்தவர்களுக்கும் எத்தி வையுங்கள். அதே போன்று மார்க்க விஷயங்கள்ல எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் தெரியுமோ, எவைகள் எல்லாம் நாங்கள் படிக்கிறோமோ, முடிந்தளவு அதை நல்ல முறையிலே தெளிவாக குர்ஆனுடைய சுன்னாவினுடைய வழிகாட்டல் அமைப்பிலே படிக்கின்ற பக்குவத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அதை அடுத்தவர்களுக்கும் பிற மக்களுக்கும் எத்தி வைக்கின்ற அந்த பொறுப்பையும் அந்த கடமையும் எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுவோம். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் அவனுடைய தூதருடைய வாழ்க்கையை சரியான முறையிலே பின்பற்றி, அதே போன்று குர்ஆனையும் எங்களுடைய வழிகாட்டியாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாத்.